ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பாவ் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கேரட், 2 வெங்காயம், ஒரு பீட்ரூட், ஒரு குடமிளகா, 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ பச்சை பட்டாணியை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணியை எப்படி உரிக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாங்கிறதும் நம்ம போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணி எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால் நான் வாங்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க கடையில் காஞ்ச பச்சை பட்டாணி விற்கும், அதை வாங்கி நீங்கள் ஒரு நாள் லைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கலாம். தோலோடு போட்டிங்கன்னா நல்லா தோலை உரிக்கணும். எனக்கு அதுக்கெல்லாம் உரிச்சிட்டு வளையாது, அதனால் நான் எப்பயுமே பீல் ஆஃப் பண்ணி தான் போடுவேன். சீவி எடுத்துக்கிறேன். தோல் சீவுறதெல்லாம் ஃபஸ்ட்டு தோல் சீவிடுங்க, அப்புறமேட்டு கட் பண்ணி வேகமாக வேக போட்டுடலாம். ப்ரெஷர் குக்கரில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அப்போ தான் நமக்கு வேலை சீக்கிரம் முடியும். அடுத்தது பீல் ஆஃப் பண்ணுறது பீட்ரூட். ஒரு பீட்ரூட் போதும். பேப்பர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் அப்படியே நம்ம த்ரோ அவுட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். வெங்காயத்தையும் நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். நடுவில் இருக்கிற இந்த இதை கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ குடமிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகாக்குள்ளே இந்த மாதிரி சீடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு எவ்வளோ முடிஞ்ச வரையும் எவ்வளோ சின்ன சின்னதாக பொடுசான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. நம்ம அப்போ தான் மேஷ் பண்ண போகிறோம். இந்த அளவு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி க்யூப்ஸாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே குட்டியாக கட் பண்ண முடிஞ்சால் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ஒரு தக்காளியோட வெயிட்டு 50 கிராமுக்கு மேலே இருக்குது. எப்பயுமே இந்த நடுவில் இருக்கிற இந்த சீடை எடுத்துருங்க எது செஞ்சாலும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. எடுத்துட்டு இதையும் நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளியும் நல்லா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கையும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுக்கணும். நான் அதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் அப்படியே ஒரே இதுலேயே சட்டுன்னு வச்சிடலான்னு. நீங்கள் நார்மலாக தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம்.
ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு அந்தளவுக்குலாம் டைம் இல்லை. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க தான் பாவு பஜ்ஜி பண்ணுறோம். எங்கள் பாப்பாவும் கேட்டால், அவங்க திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். போதும். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் அந்த குக்கர்லேயே. பீட்ரூட்டையும் அதே போல் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பாவு பஜ்ஜி மசாலா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு தான் கொண்டு வருவோம். நல்லா மேஷர் வச்சு மசிப்போம். பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். வெங்காயத்தை குக்கரில் சேர்த்துடலாம். என் குக்கர் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்தளவு மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ வடச்சட்டியில் வச்சு நம்ம நல்லா இன்னும் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சாச்சு. இது கூடவே வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். மசிச்சு வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே பாவு பஜ்ஜி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டுறலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். பச்சை வாசம் போனோடனே நிறுத்திடலாம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி
கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகி வர அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம். பாருங்கள், வெண்ணெயெல்லாம் நல்லா கலந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு பாவு பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடையில் பாவு ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி நம்ம இதில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. இதுலேயுமே வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெண்ணெய் உருகி வரட்டும். பாவு பஜ்ஜிக்கு இந்த வெண்ணெய் தான் டேஸ்ட்டே கொடுக்க மாட்டேருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு மணமாக இருக்குது. இப்போ இந்த பாவு ப்ரெட்டை திரியக்கூடாதா? நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரெடிமேடாக நானும் பிக் பாஸ்கெட்டில் தான் இந்த பாவு பஜ்ஜி பாவு ப்ரெட் வாங்கியிருந்தேன். இப்போ நமக்கு தேவையான பாவு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.